உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த பதில் நான் பார்க்க போகிறது நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவராக புதிதாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு பிரிவுன்னு வச்சுருக்காங்க இல்லையா நம்ம பிஜேபியில். அதன் மூலமாக ஒரு முக்கியமாக வழக்கறிஞர் பிரிவுன்னு சேர்த்து ஒரு முக்கியமாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அதை நான் சமீபத்தில் தான் இப்போ தான் பார்த்தேன். நான் பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் நகைச்சுவையாக இருந்தது, இன்னொரு பக்கம் அவருடைய இந்த மாதிரி செயலை பார்த்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது, ஒரு சிரிப்பாக காமெடியாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொரு பக்கம் ஆதங்கம் இருக்குது. இவங்களுக்கு புரியாமல் இந்த மாதிரி செய்கிறாங்களே, அதாவது எப்படின்னா நம்ம பாஜகவில் அதிமுக கூட்டணியை எதிர்க்கக்கூடாது, யாருமே எடப்பாடி அவர்களை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சரிதான், நான் அதை வரவேற்கிறேன். ஆனால் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களை கட்டம் கட்டி நீங்கள் நீக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அண்ணாமலை அவர்கள் கட்சியிலேருந்து ஒதுக்குறதோ, அவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதோ, அவங்களோட ஆதரவாளர்களை நீங்கள் மிரட்டுற மாதிரி இந்த மாதிரி வழக்கறிஞர் நோட்டீஸ்லாம் அனுப்பி கட்சி நிர்வாகிகளை நீங்கள் இது மாதிரி அவதூறு சமூக வலைதளங்களை நீங்கள் பேசிட்டீங்கன்னா உங்களுடைய பேஜை நான் முடக்கிடுவேன், அதுக்கு பிறகு உங்களை கட்சியில் எல்லா உறுப்பினர் அந்த பொறுப்புலேருந்து நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிற அந்த முடிவு இருக்குல்ல, அந்த அறிக்கை இருக்குல்ல, அது ரொம்ப தவறானது. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பிராமண கட்சி அப்படின்றது பேர் இருந்தது. அதையெல்லாம் உடைக்கிறதுக்கு இந்த செந்தில்குமார் எப்போ என்டர் ஆனவன் கட்சியில், அதிலிருந்து இந்த கட்சியை வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டேன். அனைவருக்குமான கட்சி, இன்னும் சொல்லப்போனால் நம்ம கட்சி பாஜக அப்படின்ற ஒரு டைட்டிலே நான் கொடுத்துருந்தேன். அதில் தான் நம்ம பாரத பிரதமருக்கு பிதாமகர் நான் பட்டம் கொடுத்துருந்தேன். இந்து மதம் அடையாளம் கொடுத்துட்டு இருந்தானுங்க. மரியாதைக்குரிய எச்ராஜ் அவர்களுக்கு அவர் இந்து மத போராளிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்கு நம்ம பிரித்து பார்க்கணும்? அது நம்மளுடைய சாஸ்திரமே தர்ம சாஸ்திரம் தான். அதனால் அவருக்கு தர்ம போராளின்னு பேர் வைங்கன்னு சொல்லி அதை நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தபோது இந்த தர்ம போராளின்ற பட்டம் மரியாதைக்குரிய எச்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய வழிகாட்டுதலின்படி அண்ணாமலை அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நான் கொண்டு வந்திருக்கேன். பல்வேறு பிரிவுகளை கட்சியில் நான் உருவாக்கியிருக்கேன். இப்போது அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் உருவாக்கி இருக்கிறது நிறைய பேர் சொல்ல காங்கிரஸில் கோஷ்டி இருக்க மாதிரி பாஜகவில் இப்போ கோஷ்டி உருவாகுதுன்னா, ஆக்சுவலாக ஒரு கட்சி யாருமே இல்லாத போது ஒரு சோர்வாக இருப்பாங்க. நிறைய வளர்ச்சி வருதுன்னு வச்சுங்க, நிறைய பேர் வராங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க. எனக்கு எச்ராஜ் அவர்கள் நான் பெரிதும் மதிக்கத்தக்க அரசியலில் பாஜகவில் எச்ராஜ் அவர்கள் பார்த்து தான் நான் கட்சியில் பிஜேபியின் அடையாளமே தெரியும். அதுக்கப்புறம் தான் மரியாதைக்குரிய பொன்னார் அவர்கள், இலகணேசன் அவர்கள் அவங்களெல்லாம் சந்திக்கிற வாய்ப்பெலாம் கிடச்சது எனக்கு. ஆனாலும் வானதி அக்கா எல்லாருக்கும் எனக்கு மரியாதை உண்டு. தமிழ் சாக்கா மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை உண்டு. அக்கா நான் என்ன கடிதம் எழுதினாலும் நிறைய விஷயங்களை முன்னெடுத்தேன், அது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக செஞ்சாங்க, பாராட்டியெல்லாம் தெரிவித்திருக்காங்க. பொன்னார் கூட எனக்கு பாராட்டி கடிதம்லாம் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அண்ணாமலை அவர்களும் செயல்படும் போது கூட எனக்கு பாராட்டி கடிதமாக கொடுத்துருந்தாங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு கட்சியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருப்பதை தான் செய்வாங்க, அது எல்லா காலகட்டத்திலையும் உண்டு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கட்சி வளருதுன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தரும் ஒரு பார்த்து அண்ணாமலை அவர்களுக்காக ஒரு ஆதரவாக வருவாங்க, ஃபேன் பேஸாக இருப்பாங்க. இப்போ அண்ணாமலை இல்லைன்னா கூட அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறது நியாயமானது தான். அவரை தலைவர் பதவி நான் எதுக்கு நீக்கிறேன்ற காரணத்தெல்லாம் பல முறை சொல்லியாச்சு. இப்போது அவருக்கு முக்கிய ஒரு பொறுப்பு கொடுக்கணுன்றதெல்லாம் நான் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். இல்லை நயினார் அவர்களை காயப்படுத்துகிற நோக்கம் எனக்கு இல்லை. அண்ணாமலைக்காக பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா ஆதரவாளர், அவங்களுக்கு கூட நயினாரை காயப்படுத்துகிற நோக்கம்லாம் இல்லை. அண்ணாமலையை ஏன் டம்மி ஆக்கிட்டீங்க அப்படின்ற கோபம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அது நியாயமான கோரிக்கை. நான் கூட அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது கூட நான் என்ன சொன்னேன்னா, நம்ம கட்சியிலேருந்து யாரையும் நீக்காதீங்க, ஒரு தொண்டனை கூட நம்ம இழக்கக்கூடாது. அவங்க யாருடைய ஆதரவாளராக இருந்தாலும் உங்களை எதிர்த்து கூட பேசினா கூட அவங்களும் நம்ம கட்சியோடைய சித்தாந்தத்துக்காக வேலை செய்கிறவங்க. அவனும் பிஜேபிக்காரன், அவனுடைய ஒரு ஓட்டும் அவங்க குடும்ப ஓட்டாக மாறும், ஓகேவா? அதனால் யாரையும் இழந்துடக்கூடாது, யாரையும் கட்சியை நீக்கக்கூடாது. ரொம்ப மோசமான செயல்களை செய்து மன்னிக்க முடியாத தவறுகளை செய்தால் மட்டுமே கட்சி நடவடிக்கை எடுக்கணுமே தவிர மற்றபடி சின்ன சின்ன தவறுகள் செய்கிறது, விமர்சனம் பண்ணுறது, இதையெல்லாம் காரணமாக வச்சு நம்ம தொண்டர்களை ஒருத்தர் கூட நீக்கவே கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதே தான் இப்போது நான் சொல்கிறேன். அண்ணாமலையை கட்சியில் நீக்கிறதோ, இல்லை அண்ணாமலையை ஓரங்கட்டுறதோ, இல்லை அவருக்கு ஆதரவாளர்களாக செயல்படுறவங்களை கட்டம் கட்டி அவங்கள பொறுப்பில் நீக்கிறதோ, இது சிறுபிள்ளைத்தனமான ஒரு செயல். மரியாதைக்குரிய நயினார் அவர்களுக்கு நான் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பணிவோடு கேட்டுக்கிறேன். இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். ரொம்ப பணிவோட, கனிவோட, அன்போடு நான் அவர்கிட்ட வைக்கிற கோரிக்கை, இந்த அறிக்கையை வாபஸ் வாங்குங்க. இதை யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்க மேலே நம்மளே நடவடிக்கை எடுத்து கட்சி விட்டு நீக்கிறதுன்றது கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாக அமையும். நம்ம கட்சியோட செல்வாக்கு குறையும்.
நிறைய பேர் இதை பார்த்து வந்து மனசு சோர்வு அடைவாங்க. இது விமர்சனத்துக்குள்ளாகும். திமுகவில் ரேப் பண்ணவனெல்லாம் கூட வச்சுருக்காங்க, கட்சியில் கொலைகாரனெல்லாம் பதவியில் வச்சுருக்காங்க, அவனெல்லாம் எம்பியாக இருக்கா, எம்எல்ஏ இருக்காங்க. திமுகவை பார்த்தாது கற்றுக்கங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து ஆரம்பத்தில் தலைவராக வரும்பொழுது பல்வேறு விஷயங்கள் அவங்க வந்து பொதுச் செயலராக வந்தாங்க, முதலமைச்சராக வந்தாங்க. அவங்க ஆட்சியிலும் குறைகள் இருந்தது, மக்கள் உடனே புறக்கணிச்சிட்டாங்களே. ஒரு தேர்தல் தோற்றாலும் அடுத்த முறை வந்து அம்மா அதை திருத்திக்கிட்டு வந்தாங்க, மறுபடியும் அதை இன்னும் பண்பட்டு வந்தாங்க. ஸோ அவங்க பண்படுறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். உடனே ஒருத்தரை வந்து தூக்கி எறிஞ்சிட முடியாது. இது பொதுமக்கள் தேர்தலையே வாக்கு போடும்போதே பண்ணுறாங்க, வாக்கு அரசியல்லையே. அப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு யங்ஸ்டரு, வேகமாக தான் இருப்பார், சில விஷயங்கள் அப்படி தான் முடிவெடுப்பார், அது மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பார், சில விஷயம் ஸ்பீடாக தான் இருப்பார். இந்த இன்ஜின் பத்தாது, எனக்கு இன்னும் டபுள் இன்ஜின் இதெல்லாம் சொல்லியிருப்பார். 5th கியர் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய வேகம் பாராட்டுறதுக்குரிய இளைஞர்கள் ரத்த சூடாக தான் இருப்பான். வயசானவங்க தான் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுவாங்க. ஸோ அண்ணன் நயினார் அவர்கள் வந்து அண்ணாமலையை வந்து எதிரியாக நினைக்கிறதோ, அவங்க ஆதரவாளர்களை கட்சி நீக்குவேன்னு மிரட்டுறது அது தவறு. உடனடியாக அந்த அறிக்கையை வாபஸ் வாங்கணும். அவர்களை வந்து நீங்கள் கூப்பிடுங்க, முதல்ல கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தில் ஒருத்தருக்கு மதிப்பளிக்கணும். அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, என்ன பிரச்சனைப்பா, ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க, அண்ணாமலைக்கு பதவி தானே, கண்டிப்பாக நான் மேலிடத்தில் நானே சஜஸ்ட் பண்ணுறேன், அவருக்கு பல விஷயம் நம்ம முன்னெடுப்போம், அண்ணாமலை அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க, நீங்கள் கட்சிக்காக வேலை செய்யுங்க, நம்ம கட்சி மூத்த நிர்வாகிகளையே நீங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நேரடியாக நான் வந்து எப்போனா பார்க்கலாம், எப்போனா என்கிட்ட சொல்லுங்கள், நம்ம அதுக்கான ஒரு டீம் கூட அமைச்சிருக்கோம், அவங்ககிட்ட உங்கள் குறைகளை கூட சொல்லுங்கள், எனக்கு நேரம் கிடைக்குமோ நானும் அதை வந்து விசாரிக்கிறேன், உங்கள் விஷயங்களை கடிதங்களை எனக்கு எழுதி அனுப்புங்க, அதை வந்து நான் கண்டிப்பாக பரிசீலனை பண்ணி நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு அனுப்புங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்து அனுப்புங்க, ஒரு சந்தோஷப்படுத்துங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து சரி, நயினார் அவர்கள் வந்து ஒரு பாஜகவின் பொறுப்புள்ள ஒரு தலைவராக, ஒரு நாகரிகம் கொண்ட தலைவராக, பண்புள்ள ஒரு தலைவராக திகழ்கிறார். இவர் யாருக்கும் எதிரிலாம் இல்லை, எல்லாரையும் அரவணைச்சு போகிறாரு, இந்த சமுதாயம் அந்த சமுதாயம் நினைக்காம எல்லாரையும் அரவணைக்கிறாரு, ஒரு பண்பட்ட தலைவராக இருக்கார். ஸோ அப்படின்னும்பொழுது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அப்போது அண்ணாமலைக்கும் மேலிடத்தில் நாங்கள் பேசி என்ன கொண்டு வருவோம். இல்லை நான் வந்து பழி வாங்குவோம் அப்படின்னு நயினார் நினச்சிங்கன்னா, நீங்கள் இருந்து போட்ட உத்தரவுனால் சோஷியல் மீடியா டீமில் வந்து அப்புறம் வழக்கறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து அண்ணாமலை அவர்களை நீக்கிற நடவடிக்கை நீங்கள் மேற்கொண்டால், நான் இப்போ சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் வந்து நடவடிக்கை ஒழுங்காக எடுக்காமல் தப்பான விஷயத்தில் அவங்கள மறுபடியும் நான் வந்து கட்டம் கட்டுவேன், நீக்குவேன் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா, நீங்கள் தலைவராக இருக்கிறதுனால தானே நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுறீங்க. உங்களை தலைவர் பதவியிலேருந்து மாற்றுறதுக்கு நீங்கள் எந்த எடப்பாடி அவர்களுக்கு, எந்த அதிமுக கூட்டணிக்காக முட்டு கொடுக்குறீங்களோ அதே எடப்பாடி அவர்கள்கிட்ட சொல்லி, எப்படி அண்ணாமலையை நீக்க சொல்லி உங்களை கொண்டு வரதுக்கு நான் சஜஷன் கொடுத்தனோ, பரிந்துரை கொடுத்தனோ, அதே மாதிரி அதே எடப்பாடி அவர்கள்கிட்ட ஒரு காரணத்தை நான் சொன்னேன்னா, அதே எடப்பாடி அவர்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு காரணத்துக்காக, அது சரியான காரணத்துக்காக, அவருடைய லாபத்துக்காக, அவருடைய சுய லாபத்துக்காக நான் ஒரே ஒரு விஷயத்த சொன்னேன்னா, அதே எடப்பாடி அவர்கள் அமித்ஷா கிட்ட ஃபோனை போட்டு, மோடி அவர்கிட்ட ஃபோனை போட்டு, தயவு செஞ்சு நயினார் அவர்களை மாற்றிடுங்க, எனக்கு அண்ணாமலை எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல வைப்பேன். சொல்லக்கூடிய தகுதி, செய்யக்கூடிய தகுதி எனக்கு இருக்குது. வேணால் சீனியர்கள்கிட்ட, நம்முடைய சீனியர்கள்கிட்ட, உங்களுக்கு க்ளோஸாக இருக்கவங்ககிட்ட, மூத்த நிர்வாகி எல்லார்கிட்டையும் நயினார் அவர்கள் என்னை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம கட்சியில் இருக்க நிர்வாகிகளை நீக்கிடுவேன், பிள்ளைங்களை வந்து இது பண்ணுறது, அவங்களாம் யங்ஸ்டர்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. அண்ணாமலைக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருந்தால் இருந்துட்டு போகட்டுமே, அவருக்கு ஒரு வார் ரூம் இருந்தால் இருந்துட்டு போகட்டும், நம்ம கட்சிக்காக அவங்கள வேலை செய்ய சொல்லுங்கள். நம்ம நிர்வாகிகளை தாக்காமல் எதிர்த்தரப்படக்கூடிய திமுகவையோ மற்ற தவறான விஷயங்களையோ, நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையோ அதை கேள்வி கேளுங்க. பாஜகவுடைய வெட்டுக்கு பாஜக என்னென்ன செயல் பண்ணுறோம், மோடி அவர்களுடைய திட்டங்கள், மோடி அவர்களுடைய சட்டங்கள், அந்த விஷயங்கள்லாம் வந்து யூடியூப்பில் சமூக வலைத்தளத்தில் நீங்கள் வந்து கொண்டு போய் சேருங்கப்பா அப்படின்னு அவங்கள ஆக்கப்பூர்வமாக உங்கள் ஆட்களாக மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு மிரட்டுற மாதிரி பண்ணுறது நாகரிகம் அல்ல, பண்பாடும் அல்ல, உங்களுடைய தலைமை பண்பு அழகும் அல்ல. அதனால் வந்து நீங்கள் நான் சொல்கிறத கேட்டு நடங்க. இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் போட்ட ஆர்டர்னு நீங்கள் இருந்தால் தானே பண்ண முடியும், உங்களையே தலைவர் பதவி மாற்ற முடியும் என்னால். உங்களுக்காக யார் உங்கள் பேச்சை கேட்டு எந்த வழக்கறிஞர் பிரிவுலேருந்து அவங்க இது பண்ணாங்களோ அவங்களையும் நான் வான் பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரி நடவடிக்கையில் ஒருபோது ஈடுபடக்கூடாது. அவர் ஏதோ ஆதங்கத்தில் சொல்லிட்டாரு, அதுக்காக நான் நீக்கிடுவேன், வழக்கு போடுவேன் அப்படின்னு நோட்டீஸில் அனுப்பி அந்த பிள்ளைங்க பயமுறுத்துகிற வேலையை செய்யாதீங்க. அப்படி செஞ்சிங்கன்னா எந்த வழக்கறிஞர் பிரிவுலேருந்து யார் நோட்டீஸ் அனுப்பினாங்களோ நாளைக்கு அதே இடத்துல நயினாரை நீக்கிட்டு அந்த இடத்துல அண்ணாமலையோ இல்லை வானதி அக்காவையோ இல்லை எச்ராஜா அவர்களையோ இல்லை பொன்னார் அவர்களையோ யாரை வேணாலும் அந்த இடத்துல தலைவராக பாஜகவுக்கு தமிழக பாஜக தலைவராக நியமித்து நீங்கள் போட்ட ஆர்டரெலாம் கேன்சல் பண்ணிவிட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி நடவடிக்கை எதிராக பண்ணீங்களோ அவங்கள நீக்க வேண்டிய கட்டாயத்துக்கு என்ன தலையிடாதீங்க. அப்படி நீக்கினா அந்த வழி உங்களுக்கு என்னன்னு புரியும் இல்லை. அதனால் ஒருத்தரை கூட
ஒரு தொண்டரை கூட இது நீக்கக்கூடாது கட்சியிலேருந்து. அவன் ஒவ்வொருத்தரும் தேவை. சிறு திரும்பும் பல்குத்த உதவுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு திறமை இருக்குது. ஒருத்தன் கொடி நடுவான், ஒருத்தன் கொடி பிடிப்பான், ஒருத்தன் கோஷம் போடுவான், ஒருத்தன் அவனால் முடிஞ்சதை பணத்தை வந்து கட்சிக்கு கொடுப்பான். ₹1 கொடுப்பான், ₹1 கோடி கொடுப்பான். எல்லாத்தையும் பயன்படுத்திக்கங்க. ஒருத்தன் படிச்சிருப்பான், படிக்காமல் இருப்பான், ஒருத்தருக்கு விஷயம் தெரியாது. ஆனால் சில பேருக்கு செல்வாக்கு இருக்கும், அவனுக்கு எதுவுமே பணம் இருக்கா இது இருக்கானா நிறைய ஓட்டு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வச்சுருப்பாங்க. நிறைய பேர் பணத்தை செலவு பண்ணி நமக்காக மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் ப்ரோ. அதனால் வந்து எல்லாரையும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்க பார்க்கணும். அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை பயன்படுத்திக்கங்க. விமர்சனம் வந்து அந்த விமர்சனத்தை தாங்கிக்கங்க. நம்ம பொது வாழ்க்கையில் வந்தால் 4 பேர் 4 விதமாக பேசத்தான் செய்வான். நாம் சொல்கிறது அவங்களுக்கு புரியாது. அதை புரிய வைக்கிற விதத்தில் புரிய வைக்கணும். அது முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அரவணைச்சு போகணும். அவங்க பிள்ளைங்க மாதிரி நம்ம கட்சியில் இருக்கவங்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், சின்ன பிள்ளைங்களை அரவணைச்சு போகணும். அதுதான் நல்லது. நீங்கள் இல்லை நான் வந்து நீக்கியே ஆவேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தலைவராக இருக்க மாட்டீங்கன்னு புரிஞ்சுக்கங்க.